கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் இணைந்திருங்கள். 121 சங்கீதம் 4-8 ஆகிய வசனங்கள். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம கூட கர்த்தர் வரணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். பரிசுத்த வேதாந்தத்திலே வாசித்து பார்க்கும்போது நிறைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. வேசியின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு, பிசாசின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு, பொய்யின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு, அந்நிய புத்திரர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, அந்நிய புத்திரர் அப்படின்னா கர்த்தரை அறியாதவர்கள், பொய்யின் பிள்ளைகள் அப்படின்னா பொய்யா வாழ்றவங்க, விபச்சார சந்ததியே அப்படின்னு கூப்பிடுறாரு, மாயக்காரரே அப்படின்னு கூப்பிடுறாரு. இதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. பிசாசின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தரோடு வாழும்போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய மகிமையினாலே மூடப்பட்டிருப்பாங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்ச சொல்லித்தரேன். பரிசுத்த வேதாந்தத்திலே 24 மணி நேரம் தேவன் பாதுகாக்கிறார். உண்மைதான். ஒரு மனுஷன் தேவனோடு நடக்கும்போது தேவன் கூட இருப்பார். 24 மணி நேரம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் உலகத்திலே வாழக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு கையில் செல்போன் மூலிமா நிறைய குடும்பத்திலே அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது தெரிய மாட்டேங்குது. யாரை நம்பினாலும் ஒரு நாள் ஏமாத்திடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தின்படி உண்மையிலே நம்ம நடக்கும்போது நம்ம கூட கர்த்தர் வருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அதிகாரத்தில் 8 வசனம் இருக்கு. முதல் 4 வசனத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம இருதயம் தேவனோடு இருக்குமானால் நமக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்கும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நமக்கு பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதில் கர்த்தர் கூட வருவார். நான் மறுபடியும் சொல்றேன், நமக்குள்ள ஆசீர்வாதத்தை நாம் பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்ம கூட வருவார். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே எனக்கு இத்தனை லட்ச ரூபா கடன் இருக்கு, நம்ம எவ்வளோ பொய் பேசணும், எத்தனை பேரை ஏமாற்றணும், யார்கிட்ட வார்த்தையை மாற்றி பேசணும், அவங்கள்ட்ட கடனுக்காக எப்படி நம்ம பொய் பேசி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சாத்தியப்படாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நேர்மை, உண்மை, நீதி, செம்மை, உத்தமம், பைபிளில் ஏகப்பட்ட வார்த்தை அழகாக எழுதி வச்சிருக்காரு. ஆனால் உண்மையான கருத்து என்ன அப்படின்னா, கர்த்தர் ஒரு குடும்பத்தோடு இருக்கும்போது
அவனோட வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ளே தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கணும். தேவ ஆவியானவர் கூட வரணும். தேவ ஆவியானவர் கூட வரும்போது மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும். இந்த கடைசி காலத்துல கூட, கிருபையின் காலத்துல கூட நமக்கு 24 மணி நேரம் பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த 24 மணி நேரமும் நம்ம கூட கர்த்தர் வரும்போது எவ்வளவு ஆசீர்வாதம், யோசித்து பாருங்க. அதனால காலவேளையிலே எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும். அதுதான் எனக்கு பாதுகாப்பு, அந்த நம்பிக்கை. நம்ம இருதயம் தேவனோடு இணைந்திருக்கணும். இந்த கடைசி காலத்துல மாயான வாழ்க்கை இருக்கு. பொய்யான ஜனங்கள் இருக்கிறாங்க, ஏமாத்துற ஜனங்கள் இருக்கிறாங்க, துன்மார்க்கமா வாழக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க, விக்கிரத்தை பின்பற்றுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க, தவறா போகிற ஜனங்கள் இருக்கிறாங்க, சுய நீதிக்காக போராடுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க, மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க, ஜென்ம சுபாவத்துல வாழ்ற ஜனங்கள் இருக்கிறாங்க, தனக்காக வாழ்ற ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்படி பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நிறைய காரியத்திலே தேவன் துக்கப்படுறாரு. ஆனா ஒரு சில குடும்பங்கள் தான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சில குடும்பம் மட்டும்தான், எல்லாரும் கிடையாது. கால வேளையில சில குடும்பத்திலே ஜெபம் இணைந்து ஜெபிப்பாங்க, செய்தி கேட்பாங்க. ஆனா இருதயம் ஃபுல்லா இன்னைக்குள்ள பிரச்சனை அதை மட்டும்தான் சார்ந்து இருக்கும். நம்ம எவ்வளவுதான் கத்தி பேசினாலும் அவங்க இருதயம் ஃபுல்லா இன்னைக்கு நான் பணம் கொடுக்க சொல்லியிருந்தேனே, கொடுக்க முடியலையே, அந்த வேதனையிலேயே காலையில் உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம இங்கேருந்து பேசிட்டு இருப்போம், அவங்க சிந்தனை ஃபுல்லா என் பிரச்சனை சரியாயிருமா, அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கும். நம்ம எப்படி யோசித்து பார்த்தால் சரியா இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஒத்தாசை வரும்பா, அது எங்கேருந்து வரும் அப்படின்னா, பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், எனக்கு அங்கேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த ஒரு ஆவிக்குரிய அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு அறிவு, அது நமக்கு இருந்தா போதும். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு நம்ம இருதயம் அப்படி இருக்கும் என்றால் காலையில சமாதானம் இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் நிம்மதிலாம் இல்லை. நான் நிறைய குடும்பத்துல பார்த்துட்டேன். என் வாழ்க்கையிலேயே ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் வந்த உடனே ஒரு கலக்கத்தை பார்த்துருக்கேன், ஒரு குழப்பத்தை பார்த்துருக்கேன், பிரச்சனையை பார்த்துருக்கேன், போராட்டத்தை பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில நான் ரியலாக பார்த்துருக்கேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்துல எனக்கு ஒரு ஒத்தாசை வரும்பா, நான் அதை வச்சு நான் வாழ்ந்துருவேன், எனக்கு அது போதும் அப்படின்னு ஒரு குடும்பம் கர்த்தரை சார்ந்து கொண்டால் ஆசீர்வாதம். நம்ம பேசிடுவோம் நிறைய குடும்பத்திலே கால வேளையிலே, பிரதர் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு பிரதர், நீங்க சொன்னது உண்மைதான் பிரதர், நான் எவ்வளவுதான் அந்த செய்தியை கேட்டா கூட என் சிந்தனை ஃபுல்லா உலகத்துக்குள்ள இருந்துதான் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு தான் அந்த செய்தி. ஒவ்வொரு நாளும் சில குடும்பத்துல திட்டமா பேசிட்டு இருப்பார். உங்க இருதயம், உங்க சிந்தனை எங்க இருக்கு? என்ன யோசிக்கிறீங்க? காலையில கர்த்தர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அவர் உங்களுக்கு போதுமானவர். எல்லா சூழ்நிலையும் உங்களை உயர்த்துவார். பக்தன் இப்படியா சொல்கிறார், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அவர் நம்மளை பாதுகாக்கிறார், அவர் உறங்கலாம் மாட்டார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவர் 24 மணி நேரம் முழிச்சுதான் இருப்பார், நம்மளை பாதுகாத்துட்டே இருப்பார்.
நம்ம ஆத்மாவை பாதுகாக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறாரு. நீங்கள் எந்தெந்த காரியத்தில் ஜெபிக்கிறீங்களோ அந்த எல்லா காரியத்திலும் ஜெயம் தருவார். ஆனால் சில நேரத்தில் ஒரு பயம், சில நேரத்தில் ஒரு குழப்பம், சில நேரத்தில் ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷனுக்குள்ளே சில குடும்பத்தில் போயிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை மறந்துடுவாங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை மறந்துட்டு ஃப்ரெண்டுகிட்ட உட்காந்து பல மணி நேரம் கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் வரக்கூடிய பிரச்சனை தான் நிறைய பிரச்சனை. நிறைய குடும்பத்தில் அதுதான் பிரச்சனை, வாழ்க்கையே அதுதான் பிரச்சனை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், உங்களை பாதுகாப்பார். பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். வலது பக்கத்தில் கூட இருக்கிறார், நிழலாக இருக்கிறார். அவரு நிழலாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. அவர் நிழலாக இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷத்தை நம்ம தாண்ட முடியும். அவரு நிழலாக இருக்கும்போது தான் ஒவ்வொரு நாள் வாழ்க்கை சந்தோஷமா, சமாதானமா, இன்பமா இருக்கும். பிரதர், பிரச்சனை நிறைய இருக்கு, கடன் நிறைய இருக்கு. எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க. ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ஜனங்கள் வீட்டில் கடன் தான் இருக்கு. நிறைய இடத்துல கடன் 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 கடன். இந்த கடன்னால நிறைய வீட்டுக்குள்ளே ஏன் வாழணும், எதுக்கு வாழணும், தற்கொலை எண்ணங்கள், வீட்டில் புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டை, நிறைய இடத்துல இதுதான் நடக்கு. பிள்ளைகள் ஏன் வேலைக்கு போச்சுன்னு சொல்லி கேட்டால் எங்கள் வீட்டில் ரொம்ப கடன், அதான் நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம் அப்படிம்பாங்க. எத்தனையோ குடும்பத்தை பார்த்துருக்கேன். நான் 11 வயசில் வேலைக்கு போனேன். எங்கள் வீட்டில் கடன். என்னை 3 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. என் படிப்பு அதோட முடிஞ்சிட்டு. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீட்டில் கடனில் கஷ்டப்படும் போது நிம்மதியெலாம் இருக்காது, சந்தோஷம்லாம் இருக்காது. எங்கள் வீட்டில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தாங்க. குடும்பத்துக்குள்ளே சாபம் வந்துச்சு. கர்த்தரை விட்டு தள்ளி போயினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜாதகம் பார்க்கறது, என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணினாங்க. என் வாழ்க்கையில் நானும் ஜாதகம் பார்த்தேன். கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியாச்சு. சாபம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பாமல், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரை நம்பாமல் உலகத்துக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளும் போது தான் சாபத்துக்குள்ளே சிக்கிக்கொள்கிறாங்க. என் வாழ்க்கையில் பல முறை எப்படி சாபம் வந்துச்சு, எப்படி வந்து சொல்லி பல காரியங்களை யோசித்து பார்த்துருக்கேன். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது சாபம்லாம் உள்ளே வந்துடுது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை நிலைத்திருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கர்த்தரோடு நீ இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. உங்களை பாதுகாப்பார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரதர், பல சூழ்நிலை நாங்கள் இணைந்திருக்கோம். தேவனுக்கு தெரியும். ஒரு வீட்டில் வருமானம் குறையுதா, தேவனுக்கு தெரியும். சில வீட்டில் வருமானம் கூடுது, அதுவும் தேவனுக்கு தெரியும். சில வீட்டில் வருமானமே இல்லாமல் இருக்குது, அதுவும் தேவனுக்கு தெரியும். சில வீட்டில் பிரச்சனையோடு வாழ்றீங்க, அதுவும் தேவனுக்கு தெரியும். இருக்கிற சூழ்நிலை என்ன தேவனுக்கு தெரியும். என் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் எதிர்பார்க்கறது என்ன? நம்பிக்கை, விசுவாசம். கர்த்தர் மேலே இருக்கா? நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா பல சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களா? ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. சில வீட்டிலலாம் சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள் இருக்கு. வீட்டில் அவ்வளோ நிம்மதியே இல்லை. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பல சூழ்நிலை. பிள்ளைகள் பார்த்தா விக்கிரகத்தில் இருக்கிறாங்க, தவறான தொடர்பில் இருக்கிறாங்க, தவறான பழக்கத்தில் இருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனைக்கு தேவன் பாதுகாப்பாரா? இந்த பிரச்சனை வந்து வெளியில் வரணுமா? கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிடணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்துல மனம் திரும்பணும். சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு இந்த பிரச்சனையை மட்டும்தான் சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல குறையா இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு அந்த வார்த்தை வரணும். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனாலே நான் எப்படிலாம் மிஸ்டேக்காக இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும்.
ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழும்போது நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அதே நேரத்திலே கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி நான் தப்பதான் வாழ்ந்தேன் அப்படின்னு தப்ப உணர்ந்து மனம் திரும்பும்போது மட்டும்தான் விடுதலை. நிறைய குடும்பத்துல நினைப்பீங்க, தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு பாவி மனம் திரும்பும். ஒரு பாவி மனம் திரும்பினா ரட்சிப்பு. ஒரு பாவி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா விடுதலை. கர்த்தர் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு சில காரியங்கள் இருக்குல்ல. சில குடும்பத்துல கால வேளையில என்னதம்மா யோசிப்பீங்க, பிரதர் நீ சொல்றதெல்லாம் சரிதான் பிரதர், நான் கரெக்டா தான் இருக்கேன், என் கணவர்னு ரட்சிக்கப்படலையே அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில நான் விக்கிரத்துல இருந்தேன், நான் மாந்திரியத்துல இருந்தேன், நான் மனுஷனை நம்பி பணம் கொடுத்தே இருந்தேன். என் மனைவி டெய்லி சர்ச்சில் போய் அழுது 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 ஜெபம் பண்ணுவான். ஒரே புலம்பி புலம்பி அழுது அழுது ஜெபம் பண்ணுவான். லாஸ்ட் பார்த்தா கர்த்தர் எனக்கு அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைச்சி கொண்டு வந்துட்டார். காரணம் என்ன? என் மனைவி சர்ச்சில் போய் என் கணவரை நீங்கள் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி நேராக சர்ச்சில் போய் ஒப்புடுத்து வந்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. தேவன் பார்த்தாரு, விக்கிரத்தில் இருந்தேன் எல்லாம் அடிச்சு தூரத்துக்கு போட்டு நீட்டாக அழகாக தூக்கிட்டு விட்டார். காரணம் என்ன? என் மனைவி பண்ண ஜெபம், எங்கள் அம்மா பண்ண ஜெபம். அதே போல் எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே எந்தெந்த காரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க எல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில வீட்டில் ஒரே புலம்பல், ஒரே குழப்பம். கால வேளையில் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம மக்களுக்கு என்ன இருக்கு? ஒரே பயம், ஒரே பயம். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. அதனால தான் வாக்குத்தத்த வசனங்களை வச்சு பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை அப்படிங்கிறது. உனக்கு ஒரு பிரச்சனை வராதுப்பா அப்படிங்கிறது. ஆனால் நம்ம மக்கள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையும் மட்டும்தான் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு கர்த்தர் காப்பார். ஒரு மனுஷன் இல்லை, உங்களை உருவாக்கின கர்த்தரே பாதுகாப்பார். அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறதுக்கு தான் நம்ம காலவேளையில செய்தி பேசிட்டு இருக்கோம். அதனால காலவேளையிலே உங்க வாழ்க்கையிலே என்னென்ன சூழ்நிலை அது தேவனுக்கு தெரியும். நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நம்ம வேணா யோசிக்கலாம். தேவனுக்கு எல்லாம் தெரியும். உங்களை உருவாக்குறவருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இந்த நாளுக்காக நம்ம ஜெபிப்போம். எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க பாதப்படியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கெங்க தள்ளி போனோம் உமக்கு தெரியும்ப்பா. இந்த நாளிலும் எங்களை பாதுகாக்கிறது நீங்க மட்டும்தான்ப்பா. எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை அது எல்லாம் தேவனுக்கு தெரியும்ப்பா. தேவனுக்கு தெரியும். கர்த்தர் உங்க பிள்ளைகள் வேலை அடைத்து பாதுகாத்துங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைக்கப்பட்டுப்பா. சில குடும்பத்திலே கர்த்தரை நம்பாமல் மனுஷனை நம்பி பல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. இந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். அந்த கிருபை தாங்க. இந்த நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும்பா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் வேலடைபட்டும், ஒவ்வொரு குடும்பமும் உத்தரவிடட்டும். உங்களோட இரத்த கோட்டைக்குள் வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லியிருந்தப்பா. சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. உண்மையா வாழ கிருபை தாங்கப்பா. நீதியை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. புது கிருபையால் நிரப்பி ஆசிரியங்க. புது எண்ணெயால் அவங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ ஆவிக்குரிய உங்கள் கனிகளினாலும் ஆவிக்குரிய உங்கள் வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலடைங்கப்பா. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துங்களோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டும். எல்லா குடும்பமும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். என்னோட வாழ்க்கையிலே என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை எல்லாம் மன்னித்து என் தேவன் சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும்.
எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இதயத்துக்குள்ள என்னென்ன வேதனை இருக்கு, அந்த வேதனையெல்லாம் நீக்கிருங்கப்பா. நீக்கிருங்க. உங்க நாமம் மட்டுமே விளட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இதயத்துல பாரத்தோடு இருக்காங்கப்பா. அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா. அதிக அளவில் கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த நாளையும் எந்தெந்த காரியத்துல வேதனைப்படுறாங்களோ அந்த வேதனையெல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா. என் தேவன் மனம் இறங்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல பண்ணிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பலகைகளை திறந்து, பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. கால வேளையில படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எக்ஸாமுக்காக அப்பா ப்ரிப்பேர் ஆகிட்டு எக்ஸாமுக்காக போகிறோம் எல்லா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில அப்பா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தினாலே தேவபுத்தினால நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிக்கிறோம். விசேஷமாக ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கத்த கிருபை செய்யுங்கப்பா. வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், கத்த கிருபை செய்யுங்கப்பா. நிறைய குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. தெரியாம கடன் வாங்கிட்டாங்கப்பா. சில குடும்பத்தில் தெரிஞ்சே கடன் வாங்கி வச்சிருக்காங்கப்பா. சில குடும்பத்தில் அப்பா பல சூழ்நிலையில பாதிக்கப்பட்டு போயிருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவு கொண்டு வாங்க. யாரெல்லாம் மாசம் இஎம்ஐ கட்டுறாங்களோ அந்த எல்லா தேவையிலெல்லாம் கற்று சந்திங்க. ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, குழுக்குள்ள போனாடிங்க, எல்லா தேவையிலெல்லாம் கற்று சந்திங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியவர்கள் எல்லாரையும் ஆசிரியச்சுங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுங்க, திருமணம் கொண்டாடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க. பலகைகளை திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபின கர்த்தர் மனமிறங்கி அப்பா பிள்ளையோடைய சந்ததி ஆசீர்வதிப்படுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. மாசமா இருக்காங்க தாய்மொழியும் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க பரம வைத்தியர் கூட இருக்கப்பா. வேற தேசத்துல இணைந்திருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றிட்டாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இதயத்துக்குள்ள பாரம் தான் பாருங்க. இந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டு உங்க நாம மகிமைப்படட்டும். கால வேளையில தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, மன்றாடி ஜெபிக்கிறாங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி பிள்ளைகளோட வாழ்க்கையில சகல காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ரிது சந்தோட்டோ நம்ம பலஹரது நிஷாந்தல பலஹரது ரிது நமல ஹருஷகது நமல ஹரது ரிது நிஷாந்தோட்டோ லப லபல ஹருது ரபல ஹரது ரகதுல பல ஹருஷகது நமல ஹரது ரிமல ஹது நமரு சந்தோட்டோ லப பல ஹரது ரகதுல பல ஹஷது நிமல ஹரது ரிமா சிபௌ ஷபதுனி ஹல ஹரது. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. பண்டகசாலை திறங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேரா ஆசீர்வதிங்க. தூணி சாந்தோ டோரபப லஹரது ரதுனி மலஹரு ஷதன மலஹரது. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். லிது ஷபதன மலஹரதுனி சாந்தோ டோலப லஹரது லாதுனி ஷபதன மலஹரது லீகபோதுனி தேசத்ரி சாந்த டலப லஹரது லீகா ராகா டாதா டாரா ஷதன மலஹரது ஷிபா பாலஹரதினி தேசத்ரி பிலிபி லஹரது. எல்லா தடையெல்லாம் நீக்கி என் தேவன் ஆசீர்வதிக்கணும்ப்பா. தூலி ஷபா தன தூனி சந்தோ டோலா பல ஹரது ரது ஷபா தனி திசை திரிபில வில ஹரது சீபா லாஹ தூர பல ஹரது ஷபா தன மல ஹரது நிஷந்தோ டோரப கரதுர பல லீகா ராகா ரதுன மல ஹரது ஷது நிமா ரபி திசை திரிபில வில ஹரது சீக்கோரு ஷிகதனி காந்தோ ரோபா லாக ரதுர பல லாக ரோதோ டோரோ ஷபா தன மரது ஷலாபா தன தூனி சந்தோ டோரபல லா தூனி கரதுனி சந்தோ டோரபல
எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இதயத்துல பாரத்தோடு கால ஜெபிக்கிறப்ப அவங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கு அந்த எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி என் தேவன் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கணும். ராது நீமல்லா ரது நிஷான் தொட்டோரபல ரது நீமல்லா ஹரது நிஷான் தொட்டோலபா கபுதி வைக்கணும். கத்தரே ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை விசேஷமாக இந்த நாளின் பலகணிகளை திறந்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. இதயத்துக்குள்ள என்னென்ன வேதனை இருக்கோ அந்த எல்லா வேதனையெல்லாம் நீக்கி போட்டுருங்க, வேதனையை நீக்கி போட்டுருங்க, வேதனையை நீக்கி போட்டுருங்க. சில குடும்பத்துக்குள்ளே வேலைக்கு புறப்படுறாங்க, கால வேளையிலே பரிசுத்தவான் நிலைந்திருக்காங்க, கர்த்தருக்காக முழு நேரம் ஊழியம் செய்யறாங்க, விவசாயம் வேலை பார்க்குறாங்க, வியாபாரம் பார்க்காங்க, கம்பெனியில் வேலை பார்க்காங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்காங்க, ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்காங்க, டாக்டர் நர்ஸ் இன்னமாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் வைக்கிறாங்க, வாட்ச்மேன் செக்யூரிட்டி போலீஸ் ஆஃபீஸர் எத்தனையோ குடும்பம் ஜெபிக்கிறாங்க. கால வேளையிலே யாரெல்லாம் வெளியில் போகிறாங்களோ, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்கப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்திடும். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. கர்த்தருடைய நாம விடட்டும். ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் படுக்கையில் விளையினத்தோடு இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க. உம்முடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவனோட அக்கிரமம் அவருடைய பாவத்தில் மன்னித்து குணமாக்கித்தாங்க. தீர்காயுசோடு வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கற்று பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் என்னென்ன விண்ணப்பத்தோடு அப்பா ஜெபித்தாங்களோ அதை எல்லாவற்றையும் கற்று நிறைவேற்றித்தாங்க. என்னோட வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பிதாவுக்கு பிரியமானபடி தேவ சித்தத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோட அவைகளெல்லாம் கிறிஸ்துவ அவயமாக மாறட்டும். எங்கள் உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாறட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இதயத்துக்குள்ளே பாரத்தோடு இருக்காங்க, எல்லா பாரத்தையும் நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளையும் எல்லா தடையெல்லாம் விலக்கி எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசுனீங்கப்பா. உள்ளத்தில் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த எல்லா கேள்விகளோடுக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுத்த கிருபைக்காக நன்றி. உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்தில் வீடு கட்டணும் சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. தடையை நீக்கித்தாங்க. புதுசாக வண்டி வாங்கணும், குடும்பத்துக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அந்த எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும்ப்பா. தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும், தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. விசாவுக்காச்சு வீரங்க, கவர்மெண்ட் வேலைக்காச்சு வீரங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி வாசல் திறந்து விடுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒவ்வொருவைக்கு செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்து சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காக டெய்லி ஒரு நிமிடமாக ஜெபிங்க. 9363064182 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய ஊழியக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.